मिलेगी ऑल टाइम मस्ती और मजे ओनली विद सोनी ये। करो सब्सक्राइब, कमेंट एंड लाइक। நல்லா தேய்ச்சி குளிக்கணும். எப்ப பிரஷ் பண்ணணும்? இப்ப அழகாயிட்ட என் செல்லுக்குட்டி. உலகத்திலேயே உன்னதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன மாதிரி நீயும் அழகு. வாங்க உள்ள போலாம். என்னது பொம்மையை குளிப்பாட்டி வச்சுக்கிட்டு அதுகிட்ட ஏதோ பேசிக்கிட்டு இருக்கே, உனக்கு என்னாச்சுமா? என்னாச்சா? எனக்கு என்னாச்சு? உனக்குதான் ஏதோ ஆயிடுச்சு. நான் என் பாப்பா வச்சு விளையாடிட்டு இருக்கேன். இது என் செல்லுக்குட்டி. இனிமே நீங்களும் இத பாப்பான்னு தான் கூப்பிடணும். உனக்கு பிடிக்கும்னா பாப்பாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணா என்கிட்ட சொல்லு. இப்போதைக்கு எந்த ஹெல்ப்பும் தேவையில்லை, ஆனா தேவைப்படும். நீ வேணும்னா என் கூடவே இரு. ஓகே சரி, இனிமேல் இது உன் பாப்பா இல்ல, நம்ம பாப்பா. நீங்க எல்லாம் போங்க, எனக்கு வேலை இருக்கு. ஷாப்பிங் மால்ல நான் அவ்வளவு வெயிட் தூக்கிட்டு வந்தேன். அப்பெல்லாம் வெறும் கையோட வந்துட்டு இப்பெல்லாம் யாரையுமே நம்ப முடியல. எல்லாருக்கும் ஒண்ணு சொல்ற, நல்லா கேட்டுக்கோங்க. இனிமே அது பொம்மை கிடையாது பாப்பா. டேய் டோப்பா, நல்லா கேட்டுக்கோடா. அது பொம்மை கிடையாதாண்டா. பொம்மைன்னு சொன்னா உங்களுக்கு கோவம் வருமாமா. என்ன கலாய்க்கிறியா? அவன் ஒண்ணு கலாய்க்கல. அவன் கலாய்க்கிற மாதிரி தான் என் நண்பனையே கலாய்ச்சிருப்பானே. என்னன்பா நான் கரெக்டா சொன்னல? கேப் கிடைக்கிறப்பெல்லாம் கலாய்க்கிறானே. இப்ப பாரு, நானும் என் நண்பனை அடிக்கணும். நான் இப்படி அடிச்சுக்கிட்டே இருப்பேன், யாருக்கிட்டையும் கேட்க மாட்டேன். எனக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு. பாப்பாவை தூக்கிட்டு மாலுக்கு போலாமா? சம ஐடியா. இந்த மாதிரி உலகத்துல சிறப்பான ஐடியா இருக்கவே முடியாது. நீங்க 3 பேரும் சேர்ந்து பாப்பாவை தூக்கிட்டு மாலுக்கு போயிட்டு வாங்க, சரியா? அது எப்படி நீ இல்லாம நாங்க எங்கேயும் போக மாட்டோமே. நண்பனா எல்லாத்துக்கும் கூட இருக்கணும். அடே நண்பா, நீ இல்லாம நாங்க எப்படா வெளில போயிருக்கோம்? என்ன தனியா எஸ்கேப் ஆகலான்னு பாக்குறியா? எப்படி? விடுடா, நான் வரல. நீங்க மட்டும் போயிட்டு வாங்க. போ, கிளம்பு. இவங்க இப்படி சும்மா விளையாடிட்டே இருப்பாங்க. கண்டிப்பா நம்ம போறோம்னா எல்லாரும் வருவாங்க. என்ன காலையில எந்திரிச்சதுல இருந்து என்ன காலை வேற ஒண்ணு துரத்துச்சு. அதனால ரொம்ப டயர்டா இருக்கேன். நீங்க போயிட்டு வாங்க. அதெல்லாம் முடியாது. நம்ம எல்லாரும் பாப்பா கூட்டிட்டு ஷாப்பிங் மாலுக்கு போறோம். ஹே, மாலுக்கு போறோம். பாப்பாவை கூட்டிட்டு நம்ம முதல் தடவையா ஷாப்பிங் மாலுக்கு போறோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஜாலியா இருக்கும். ஆமா, நம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணுவோம். அடே ரொம்ப ஓவரா பண்றான்டா. ஹலோ மேடம், எங்க பாப்பாக்கு ஒரு லிப்ஸ்டிக் வேணும். வெளிய போடுற மாதிரி, வீட்டுக்கு போடுற மாதிரி, எந்த மாதிரி வேணும்? ரெண்டுமே காட்டுங்க. ஓகே, உங்களுக்கு காஸ்ட்லியா இருக்கலாமா இல்ல லோ பட்ஜெட்டா இருக்கணுமா? என்ன சும்மா கேள்வி கேட்டுட்டே இருக்கீங்க? எங்க பாப்பாவை பாருங்க, அதுக்கு ஏத்த மாதிரி கொடுங்க. என்னது, இதுதான் பாப்பாவா? என்ன இது, பாப்பாவா இருக்க கூடாதா என்ன உங்களுக்கு? ஓ, சரியான முட்டாளா இருக்காங்க. சம்பாதிச்சிட வேண்டியதுதான். இந்தாங்க மேடம், இது எல்லாத்தையுமே எடுத்துக்கோங்க. 25,000 தான். 25,000 கொடுங்க. யாராவது வாங்க, டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அடடா, என்னது? வாயில விட்டாம பாத்துக்கோ. மாட்டான்டா மானஸ்தா. டேய், லிப்ஸ்டிக்கோட உன்னை பாக்குறதுக்கு செமையா இருக்குடா. அப்படியே ஒரு வாக்கு மட்டும் போட்டேன்னு வைங்க, நீ தான்டா கனவு கண்ணி. செம போ. அடுத்த லிப்ஸ்டிக் என் ஃப்ரெண்டுக்கு ட்ரை பண்றீங்களா? வேற வேற கலரை வேற வேற ஆளுக்கு போட்டு விடுங்க. வாங்க. ஐயோ, நான் இல்லடா. வேணாங்க, நான் ஒன்னும் லேடிஸ் இல்ல. நான் ஒரு ஜென்ஸ் கிளி. லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டா இது நல்லா இருக்காது, ரொம்ப கேவலமா இருக்கு. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. அப்படின்னா பிங்க் கலர் போடு, அது நல்லா இருக்கும்ல. என்ன சொல்ற? எனக்கு ஸ்ட்ராபெரினா ரொம்ப பிடிக்கும். இங்க பேர் இது ஸ்ட்ராபெரி சாப்பிடுறது இல்ல, இது லிப்ஸ்டிக் சாப்பிடுறதா? ஓகே, நல்லா இருக்கே. டேஸ்ட் நல்லா இருக்கு. என்ன சக்கரை தான் கம்மியா இருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ மேடம். நீங்களா? ஐயோ, இப்ப என்ன பண்ணுவேன்? இவங்க 2 பேரையும் நம்ம பார்த்த மாதிரி இருக்குதுல்ல. அடடா, பார்க்க கூடாதவங்க பார்த்துட்டாங்களே, இப்ப என்ன பண்ணுவேன்? பரவாயில்லையே, லிப்ஸ்டிக் போட்டு ரொம்ப அழகா இருக்கீங்க. இதுக்காக தான் அவசர அவசரமா கிளம்பி வந்தீங்களா இங்க? வீட்டுக்கு போறேன்னு வேகமா கிளம்பும் போதே நான் நினைச்சேன். ஒரே அவமானமா போச்சுடா. இவங்க முன்னாடி இப்படி ஒரு நிலைமை ஒரு நினைச்சு கூட பார்க்கலையே. இது 25,000 சொல்றாங்க. நீ எதுக்கும் கவலைப்படாத, அவங்க கிட்ட பேசி வாங்கிடுவோம். கொஞ்சம் குறைச்சு கொடுங்களேன். இல்ல மேடம், இங்க எல்லாமே பிக்ஸட் ரேட் தான். விலையெல்லாம் குறைச்சு கொடுக்க மாட்டோம். அட என்ன மேடம் நீங்க, உங்ககிட்ட 5 ரூபாய் 10 ரூபாய்க்கு லிப்ஸ்டிக்கே கிடையாதா? சரி, பாப்பாக்கு இப்ப லிப்ஸ்டிக் வேண்டாம். இல்ல பரவாயில்ல, நீ வாங்கிக்கோ. நாங்க எப்படியாவது அந்த கேஷை ரெடி பண்ணி கொண்டு வந்து கொடுத்துடுறோம். பரவாயில்ல, இன்னொரு நாள் வாங்கிக்கலாம். சொல்றேன்ல, நாம இப்பவே வாங்கிக்கலாம். இல்ல வேண்டாம், பாப்பாவை இன்னும் கொஞ்சம் அழகாக்கலாம்.
ஹலோ வாங்க, நம்ம சலூன் தான் சிட்டிலே பெரிய சலூன். தெரியும் சார், அதனாலதான் இங்க வந்தோம். வாங்க மேடம், ஒருத்தருக்கா இல்ல எல்லாருக்குமா சொல்லுங்க. ஒருத்தருக்கு தான், அதுவும் எங்க பாப்பாக்கு. பொம்மைக்கா? அட யார் நீங்க, எங்க இருந்தியா வரீங்க? பொம்மைக்குலாம் எங்க கட்டிங்லாம் பண்ண மாட்டோம். இந்த சின்ன பசங்க உள்ள விட்டது தப்பா போச்சு, முதல்ல எங்க இருந்து போங்க. என்னது வெளிய போணுமா? நாங்க காசு கொடுக்கறோம், எவ்வளவு வேணா கொடுக்கறோம். எங்க பாப்பாவை அழகாக்க முடியுமா முடியாதா? டபுள் டக்கர் நேரா உங்களை வச்சு டபுளா சம்பாரிச்சிரு. எவ்வளவு வேணாலும் கேளுங்க, நாங்களாம் கிள்ளி கொடுக்கற ஆள் இல்ல, அள்ளி கொடுக்கற ஆளுங்க. ஏன்னா ஆஹா, அப்பனா 25,000 ரூபாய் கொடுங்க போதும். இவ்வளவு கொடுத்தாலே போதும், செம்மையா ஆக்கிடுவேன். எல்லாரும் 25,000 கேக்குறாங்க, என்ன பண்றது? என்னங்க எல்லாரும் 25,000 கேக்குறீங்க? 5, 10, 15, 25 வேலை செய்ய மாட்டீங்க? சரி விடு, அவ ஆசைப்பட்டா. சார் நீங்க வேலைய ஆரம்பிங்க. மம்மி தேங்க்யூ. பாப்பாவை அழகாக்கி கொடுங்க. தூக்கமா வருது. அடடா ஐஸ்கிரீம். யாராவது உங்களெல்லாம் யார் உள்ள விட்டது? அது வெள்ளை ஐஸ்கிரீம் இருந்துச்சா, அதான் ஐஸ்கிரீம் நினைச்சு எடுத்து சாப்பிட்டுட்டேன். ஐஸ்கிரீமுக்கு ஷேவிங் கிரீமுக்கு உனக்கு வித்தியாசம் தெரியாதா என்ன? ஏன்டா இப்படி மானத்தை வாங்குற? இப்ப பாரு சோறு சோறு சோறுன்னு இருக்க நீ. அடடா அச்சச்சா. இவ்வளவு நாள் நீங்க வச்சு என்ன ஏமாத்திட்டு இருந்தியா? மேடம், இவ்வளவு நாளா நீங்க இதை கண்டுபிடிக்கலையா? நீங்க ரொம்ப லேட் மேடம். இதுக்கப்புறம் நீ என்னால ஃப்ரெண்ட் இல்ல கட் ஆயிட்டோம். இந்த சின்ன விஷயத்துக்கு ஃப்ரெண்ட் இல்லன்னு சொல்லுவீங்க? நான் கஷ்டப்பட்டு ஒரு பொண்ணு ஃப்ரெண்டா பிடிச்சா அத உள்ள பொண்ணு கெடுத்து விடுறீங்களா? அநியாயம் பண்றீங்க நீங்களா? ஏமா நில்லுமா, நில்லு. முடியலாதவனுக்கு பொண்ணு கிடைக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமாடா? அவனை போய் இப்படி மாட்டி விட்டுட்ட நீ. சார் உங்க விக்க விட்டு போறீங்க, இந்தாங்க எடுத்துக்கோங்க. உங்களை நான் சும்மா விட மாட்டேனா? டேய், எனக்கு இந்த விக்க வேண்டாம், கடைக்க வேண்டாம். என்னோட மீசையை இப்படி கெடுத்துட்டியே, எவ்வளவு ஆசையா வளர்த்த தெரியுமா? மீச மாமா நில்லுங்க, உங்க வேலை முடிஞ்சிருச்சு, அடுத்து என்ன பண்ணணும்? அதாவது நீங்க என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு எது ரொம்ப காஸ்ட்லியோ அதை பண்ணுங்க. கைய வெட்டிட்டா. இனிமே இந்த பார்லர் பக்கமே வர மாட்டேன். இவனுங்க பர்ச காலி பண்ணலாம் பார்த்தா நம்ம கடையை காலி பண்ணிடுவானுங்க போல இருக்கே. புடி, இந்த பொம்மையை தூக்கிட்டு முதல்ல இங்க இருந்து போங்க. இனி ஒரு நிமிஷம் கூட உங்களை நாங்க பார்க்க கூடாது. உங்க காசு எனக்கு வேணாம். செல்லமே தங்கமே. எப்படி காசே இல்லாம பாப்பாக்கு ஹேர் வாஷ் பண்ணிட்டோம் பாத்தியா? எப்படி நம்ம ஐடியா இருந்துச்சு? இதே மாதிரி எல்லா கடைக்கும் போய் பண்ணுவோம் என்ன? என் பாப்பாக்கு ஒரு போன் வாங்கணும். சார், யாருக்கு போன் வாங்கணும் சொல்லுங்க. எங்க ஃப்ரெண்டுக்கு தான். எங்க ஃப்ரெண்டோட பாப்பாக்கு தான் நாங்க போன் வாங்க வந்திருக்கோம். சோ நல்ல போனா கொடுங்க என்ன? ஹலோ மேடம், வெல்கம். இந்த கடையில போன் ஏதோ ஆஃபர் இருக்கா சொல்லுங்க. நம்ம கடையில 30%, 20%, 50% எல்லா ஆஃபரும் இருக்கு. இவன் நம்ம கிட்ட இருந்து காசு கொடுங்க முட மாட்டா போல இருக்கு. நாம என்ன பண்றது? அவ ரொம்ப சென்சிட்டிவா இருக்கா, சொன்னா ஹர்ட் ஆயிடுவா. அடே பசங்களா, உங்களுக்கு பாடம் எடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. அவன் சென்சிட்டிவா இல்ல, பைத்தியக்காரத்தனமா இருக்கான், புரிஞ்சுக்கோங்க. இந்த போன் நல்லா இருக்கும். இது உங்க பாப்பாக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்க. இல்ல, இந்த போன் பாப்பாக்கு பிடிக்கல. அப்ப இந்த போன் இது பொண்ணுங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பிங்க் கலர்ல இருக்கு பாருங்க. இல்ல இது வேண்டாம். இந்த போன் வேண்டாம். இது வேண்டாம். இது வேண்டாம். வேண்டாம். இங்க பாருங்களேன், சூப்பரா இருக்குல்ல? வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். இது இது வேண்டாம். இது வேண்டாம். இத பாருங்க. வேண்டாம். இது வேண்டாம். இது வேண்டாம். இங்க பாருங்க, செல்ஃபி சூப்பரா அவளுக்கு மேடம் பாருங்க. சோஷியல் மீடியால பிச்சிக்கோ. அப்பா, கடைசியா என் கடையில இருக்கிற ஒரே போன் இதான் மேடம், பாருங்க. இந்த போன் தான் பாப்பாக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கா. என்னது பாப்பாங்கிறது இந்த பொம்மையா? அட பாவிகளா, இது தெரியாம கடையே சுத்தி காமிச்சிருக்கனே. உங்க தலையில ஏதோ ப்ராப்ளம் நினைக்கிறேன். என்னது, யார் தலையில ப்ராப்ளம் இருக்கு? என் பாப்பாவை பத்தியே தப்பா பேசுறியா? இந்த கடையில எதுவுமே வாங்க மாட்டேன். வா போலாம். நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க, அந்த போன் நான் எடுத்துக்கிறேன். என்ன இதுக்கு நான் காசும் கொடுத்துறேன். யாருக்கு உண்மையான பாசம் என்னன்னு தெரியல. இங்க பாரு, உனக்காக நான் அந்த போனை வாங்கிட்டு வந்துட்டேன். இத நம்ம பாப்பா கிட்ட கொடு. நீதான் ரொம்ப நல்லவன், என் பாசத்தை புரிஞ்சுக்கிட்ட. போக வேண்டாம். பாப்பா, உனக்கு ஒண்ணும் ஆகலையே? பாப்பாவை யாரா தள்ளி விட்டது?
டேய் இங்க பாரு பொம்மையை தூக்கிட்டு வந்துட்டு பாப்பான்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. இப்ப அதான்டா ட்ரெண்ட். டாகி ரமேஷ்னு கூப்பிடுறது, மனுஷனை ஜிம்மின்னு கூப்பிடுறதுன்னு. சூனிய பொம்மை. இங்க பாருங்க, நீங்க தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க. என்னடா சொன்னீங்க? என் பாப்பாவையே தப்பா பேசுறீங்களா? என் பாப்பாவை பத்தி உங்களுக்கு தெரியுமாடா? என் பாசத்தை பத்தி உங்களுக்கு தெரியுமாடா? ஏய் என்னதான் இருந்தாலும் எங்க பாப்பாவை பத்தி தப்பா பேசியிருக்க கூடாது, புரியுதா? இப்படியே பேசினா எப்படி அடிச்சு துவம்சம் பண்ணு. இப்ப பாரு, நான் குத்துற குத்துல அவ கொல கொலன்னு ஆக போறான். என்னடா சொன்ன? நீ குத்தி நான் கொலகலன் ஆவனா? வாங்கடா. மாலுக்கு வந்தா ஷாப்பிங் தான் பண்ணணும். இப்படி சண்டை போடக்கூடாது. அது ஒண்ணு இல்ல, எங்களை பத்தி தப்பா பேசியிருக்கா, அதனால அவனுக்கு இந்த கிஃப்ட். இந்த ஊர்ல யாரும் உண்மையான பாசத்தை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. பாப்பாவை எல்லாருமே கலாய்க்கிறாங்க. அந்த செக்யூரிட்டி கூட ரொம்ப திட்டிட்டாரு. நாங்க எதுவும் சொல்லலையே, பாப்பாவை புரிஞ்சுக்கிட்டோமே. ஆனா நான் உங்களை ஒண்ணுமே சொல்லலையே. பாப்பா, இன்னைக்கு நம்ம பத்திரமா இருக்கோம்னா அதுக்கு இவங்க எல்லாம் தான் காரணம். இவங்க எல்லாருக்குமே ஒரு தேங்க்ஸ் சொல்லலாமா? ரொம்ப நன்றி. இந்த ஊரே வேண்டாம், நாங்க காட்டுல போய் வாழலாம்னு முடிவு பண்ணிட்டோம். நாங்க 2 பேரும் காட்டுல ஜாலியா இருப்போம். பை ஃப்ரெண்ட்ஸ். ஏய், என்ன ஃபீலிங்கா? ரொம்ப ஓவரா சீனா போட்டுக்கிட்டு இருக்க. நாங்கெல்லாம் இங்க சும்மா தானே நிக்கிறோம். வேணா பாரு, அவ தூக்கி போட்ட பந்து மாதிரி ரிட்டர்ன் நம்ம கிட்ட தான் வர போறா. வெயிட் பண்ணு. அதனால எல்லாரும் எதுக்கும் ரெடியா இருங்க. மேபி இதுல பார்ட் 2 வந்தாலும் வரலாம். ஓகே.